ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சூப் வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் வந்து காய்கறிகள் சேர்க்க போகிறேன். என்னென்ன ஒவ்வொரு காய்கறிகளாக சொல்கிறேன். இங்கே தக்காளி பழம் 4 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸு தக்காளி பழமாக 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை விட சின்ன சைஸாக இருந்துச்சா இன்னும் 2 நீங்கள் தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அரை கப்புக்கு கேப்சிகம் க்ரீன் கலர் கட் பண்ணி வச்சுருக்கேன். செலரியும் அதே மாதிரி அரை கப்புக்கு, கேரட்டும் அரை கப், அதாவது கேப்சிகம், செலரி, அதுக்கப்புறம் வந்து கேரட் 3 ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. பாதி அளவு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி சூப்புக்கு வந்து ரொம்ப வெங்காயம் தேவைப்படாது. 4 பல்லு வெள்ளைப்பூட பாதியை எடுத்து கட் பண்ணி தொலி உரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம், 2 டீஸ்பூனுக்கு மிளகு, உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் நாம் இங்கே வந்து 2 டீஸ்பூனுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டரும் சேர்க்க போகிறோம். அப்படி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே எண்ணெய் நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்க்க போகிறோம். அரை கப்புக்கு நான் எடுத்துருக்கேன் அதை. அதுக்கப்புறம் நம்ம இதில் மஷ்ரூமும் சேர்க்க போகிறோம். மஷ்ரூமும் அதே மாதிரி அரை கப்புக்கு எடுத்துக்கோங்க. இங்கே நான் ஒயிட் கலர் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பேனில் வந்து முதல்ல பட்டரை உருக்கிட்டு அதில் எண்ணெயையும் சேர்த்துட்டு அது நல்லா லைட்டாக சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், அந்த ஜீரகம், மிளகு இருக்குல்லையா போட்டு லைட்டாக வதக்குங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடு இருக்குல்லையா அதையும் சேர்த்து போட்டு வதக்குங்க. இது 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், செலரி இருக்குல்லையா அதையும் நம்ம இதில் போட்டு வதக்குறோம். 2 நிமிஷம் போட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காளான் இருக்குல்லையா மஷ்ரூமையும் போட்டு வதக்குறோம். மஷ்ரூமை வதக்கிட்டு இருக்கும்போதே நாம் எடுத்து வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஸோ தக்காளி பழம் சீக்கிரமாக மசிஞ்சிரும். அப்புறம் அந்த தக்காளி பழத்துலேருந்து நமக்கு தேவையான தண்ணிலாம் வெளியே வரும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி பழம் நமக்கு நல்லா மசியணும். நான் 2 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் சொல்லியிருந்தேன். 1 வந்து இப்போவே போட்டு வதக்க ஆரம்பித்தோம். இன்னொரு டீஸ்பூன் பிளாக் பெப்பரை வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கிறோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்காம தக்காளி பழத்தில் அந்த தண்ணியே நல்லா வெளியே வந்திருக்கு. இப்போ நாம் இதில் வந்து இந்த க்ரீன் பெப்பர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டுட்டு நாம் அதை மூடி அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். இதை நல்லா குளிர வைக்கணும். நல்லா குளிர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் போட்டு இதை அடிக்க போகிறோம். இப்போ நல்லாவே கூல் ஆயிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு இப்போ அடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டேன். நான் இப்போ அந்த மிளகையும் முணுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்புக்கு நல்லா சுட சுட தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சது கலவையை வந்து நான் பேனில் கொட்டிட்டு அதில் வந்து நான் இங்கே வந்து 1 கப் எடுத்து வச்சுருந்த தண்ணியும் சேர்த்துட்டேன்னா நல்லாவே கெட்டியாக அரைச்சி வச்சுருந்தோம் நம்ம தண்ணி சேர்க்காமல். ஸோ அதில் நான் தேவையான அளவு, அதாவது 1 கப்புக்கு நல்லா ஹாட் வாட்டர் சேர்த்துட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு க்ரீம் இருக்குல்ல அதையும் சேர்த்துடலாம். க்ரீமை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை 2 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி அதில் நம்ம இடித்து வச்சுருக்க மிளகுத்தூளை தூவிட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நமக்கு அருமையான தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இங்கே நான் மேலே வந்து லைட்டாக முணுக்குன நல்ல மிளகும் போட்டிருக்கேன். அப்புறம் க்ரீம் லைட்டாக மேலே ஒரு டீஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்து ஊற்றிருக்கேன். இது நீங்கள் டின்னருக்கு வச்சு சாப்பிடலாம். இதை கூட நீங்கள் ஒரு ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. கார்லிக் ப்ரெட் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நைட் டைமில் டின்னருக்கு வச்சு சாப்பிடலாம், லஞ்சுக்கு சாப்பிடலாம். நீங்கள் வந்து லஞ்சுக்கு முன்னாடி ஸ்டார்டராக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.